மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூலை 11 இன்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: ஒருங்கிணைந்த குரூப் 2A தேர்வு. விளையாட்டு வீரர்கள் ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும். TNPSC. ஒருங்கிணைந்த குரூப் 2A எழுத்து தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெற்ற விளையாட்டு வீரர்கள் உரிய ஆவணங்களை ஜூலை 20ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என TNPSC அறிவித்துள்ளது. இது தொடர்பாக TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு: குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A எழுத்து தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெற்று தங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தில் சிறந்த விளையாட்டு வீரர் என்று உரிமை கோரிய விண்ணப்பதாரர்கள் தாங்கள் பெற்ற விளையாட்டு சாதனை ஆவணங்களை இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது குறித்து தகவல் அவர்களுக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பாணை மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்கள் அசல் விளையாட்டு சான்றிதழ்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்கள் அனைத்தையும் படிவம் 1 முதல் 5 வரையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தேர்வாணையத்தின் இணையதளத்தில் ஒருமுறை பதிவு வாயிலாக ஜூலை 11 முதல் 20ஆம் தேதி நள்ளிரவு 11:59 மணிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபடும் அரசு ஊழியர்களை ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை இடமாற்றம் செய்ய தடை. தமிழக அரசின் பொதுத்துறை செயலர் காகர்லா உஷா வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறப்பட்டிருப்பதாவது: நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக வீடுகளின் பட்டியல் தயாரித்தல், வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரையும், இரண்டாவது கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பிப்ரவரி 1 முதல் மார்ச் 31 வரையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட அரசு ஊழியர்களை இந்த பணி முடிவடையும் காலமான 2027 மார்ச் 31 வரை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணியான வீடுகளின் பட்டியல் தயாரிப்பு பணி ஜூலை 10ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலை ஏற்று 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களை ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை இடமாற்றம் செய்ய தடை விதிக்கப்படுகிறது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஜூலை 16 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் நாளை முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. தெலுங்கானாவில் இருந்து கர்நாடக கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக ஜூலை 11 மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஜூலை 12 முதல் 14ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 16ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்து 4வது அறிவிப்பு. அரசு பள்ளியில் முதல்வர் விஜய் வீடியோ, பள்ளி தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட், அதிரடி உத்தரவு. முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தின் வீடியோ ஒன்று அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் போட்டு காட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் ஷேர் ஆகி விவாதங்களை கிளப்பியிருந்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளியில் எப்படி அரசியல் தொடர்பான வீடியோக்களை பதிவிடலாம் என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியதை அடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்வதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவிட்டிருக்கிறார். அரசு பள்ளியில் ஏற்கனவே விஜயின் பாடல்கள் ஒளிபரப்பப்படுவதாகவும் பள்ளிகள் சினிமா மயமாக்கப்பட்டு வருகிறது என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இப்படி இருக்கையில் கரூருக்கு முதல்வர் விஜய் சென்றிருந்தார். அங்கு அவர் பேசியது கரூர் அரசு பள்ளி ஒன்றில் ஒளிபரப்பப்பட்டது. எனவே அமைச்சர் ராஜ்மோகன் பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இடமில்லை என்று கூறி சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்து 5வது அறிவிப்பு. ரயில் பயணிகளே உஷார், இனி டிஜிட்டல் டிக்கெட் ஸ்கிரீன்ஷாட் PDF காட்டினால் அபராதம், வந்தது புதிய விதி. டிஜிட்டல் டிக்கெட்டுகளில் புதிய விதிமுறைகளை ரயில்வே துறை அறிமுகம் செய்துள்ளது. ரயில் பயணிகள் இனி ஸ்கிரீன்ஷாட்டுகளை டிஜிட்டல் டிக்கெட்டுகளாக காட்ட முடியாது. இந்திய ரயில்வே துறை டிஜிட்டல் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டுகளுக்கான புதிய கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி ரயில் ஒன் மொபைல் செயலி மூலம் எடுக்கப்படும் பொது பிரிவு டிக்கெட்டுகளின் ஸ்கிரீன்ஷாட்டுகள், PDF பிரதிகள் அல்லது வாட்ஸ்அப் மூலம் பகிரப்படும் டிக்கெட்டுகள் இனி பயணத்தின் போது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செயலியில் இருக்கும் அசல் டிக்கெட்டை மட்டுமே பரிசோதனையின் போது காண்பிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் டிக்கெட்டுகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அன்ரிசர்வ்டு ரயிலுக்கான டிஜிட்டல் டிக்கெட்டுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தும். நீங்கள் புக் செய்யும் ரிசர்வ் ரயிலுக்கு இது பொருந்தாது. ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ள விளக்கத்தின்படி டிஜிட்டல் முறையில் புக் செய்யப்படும் பொது பிரிவு டிக்கெட்டுகள் எந்த மொபைல் எண்ணில் பதிவு செய்யப்பட்டு புக் செய்யப்பட்டதோ அதே மொபைலில் உள்ள ரயில் ஒன் செயலியில் மட்டுமே காட்டப்பட வேண்டும். டிக்கெட்டின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிக்கெட்டுகளின் புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. PDF பிரதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாட்ஸ்அப் அல்லது இதர மெசேஜிங் செயலிகள் மூலம் அனுப்பப்படும் டிக்கெட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனை மீறி ஸ்கிரீன்ஷாட் அல்லது வாட்ஸ்அப் பிரதிகளை பயணத்தின் போது காண்பித்தால் அவர்கள் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களாக கருதப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். அடுத்து 6வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள பிணைய பத்திரங்கள் வரும் 14ஆம் தேதி ஏலம், நிதித்துறை செயலாளர் தகவல். தமிழ்நாடு நிதித்துறை செயலாளர் வெளியிட்ட அறிக்கை. தமிழ்நாடு அரசு மொத்தம் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள 8 ஆண்டுகால பிணைய பத்திரம் மற்றும் ரூபாய் 1000 கோடி மதிப்புள்ள 15 ஆண்டுகால பிணைய பத்திரம் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வரும் 14ஆம் தேதி நடத்தப்படும். மேலும் போட்டி ஏல கேட்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏல கேட்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் 14ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. கரூரில் 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதல்வர் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 குடும்பங்களில் 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கரூரில் 27/9/2025 அன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் 31 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை,
வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, காவல்துறை, பதிவுத்துறை, பேரூராட்சிகள் துறை, சமூக நீதித்துறை ஆகிய துறைகளில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. ஆட்டோக்களுக்கு விரைவில் புதிய கட்டணம். டிரைவர்கள் பொதுமக்கள் தரப்பு அரசிடம் கூறியது என்ன? தமிழகத்தில் ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணம் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது மாற்றி அமைக்கப்பட உள்ளது. ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்துவது குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் தலைமையில் நேற்று கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், ஆட்டோக்களுக்கான புதிய கட்டணம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார்.